பார்க்க போகிறோம் அப்படின்னா டயபெட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டயபெட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் வந்து ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அதை தான் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்சுலின் வந்து எங்கேருந்து செக்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்ரியாஸ்லேருந்து செக்ரேட் ஆகுது. இதோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறத அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த குளுக்கோஸை வந்துட்டு எல்லா பார்ட்ஸ்க்கும் பிரித்து கொடுக்குற வேலை தான் இது இன்சுலினோட வேலை. ஸோ இது ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா அந்த குளுக்கோஸ் வந்துட்டு பிளட்ல ஸ்டோர் ஆகி அதுதான் வந்துட்டு பிளட் சுகராக கன்வெர்ட் ஆகிறது. அதுதான் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக எக்ஸ்ட்ரீம் லெவல் டயர்ட்னஸ் இருக்கும், பசி ரொம்ப எடுக்கும், இல்லைனா வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, தண்ணி தாகம் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கும், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா யூரின் அடிக்கடி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட் எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொதல் விஷயம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் ஒரு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணலாம் இருக்கலாம். இல்லை எங்கர் ஏஜாக இருந்தால் ஓரளவுக்கு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் டு ஒரு 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கார்போஹைட்ரேட்டை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக இந்த சிறு தானியங்களை எடுத்துக்கோங்க. மில்லட்ஸ் வெரைட்டிஸை எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸுக்கு பதிலாக மில்லட்ஸை எடுத்துக்கோங்க. எதனால் டாக்டர் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பேப்பர்லேயே சொல்லியிருக்காங்க, மில்லட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஃபுட்டை நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம உடம்புல வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ்னால ரத்தத்தில் வந்துட்டு சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்கஹாலை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் ஆல்கஹால் குடித்தாலும் நம்ம உடம்புல வந்துட்டு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகரிக்கும். ஸோ ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சீக்கிரம் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.